பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 13ஆம் அதிகாரம் மிக ஆழமான தேவனின் பண்புகளையும் தன்மைகளையும் வெளிப்படுத்துகிற சொற்களை விளக்கப்படுத்துகிற அதிகாரமாயிருக்கிறது. அன்பு என்ற சொல்லை ஒவ்வொரு இடங்களிலும் தாய் அன்பு, சகோதரர்களின் அன்பு, நண்பர்களின் அன்பு, கணவனும் மனைவிக்கும் இடையான உள்ள அன்பு, அல்லது திருமணத்துக்கு முன்பாக ஒருவர் மேல் ஒருவர் காதல் கொள்ளும் அன்பு என்றெல்லாம் தமிழிலும் அன்புக்கான வரையறைகள், இலக்கணங்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் மேலான அன்பாக தாயின் அன்பு சொல்லப்படுகிறது. தன்னலமற்ற அன்பை குறிப்பிடுவதற்கு தாயின் அன்பை நாம் குறிப்பிடுகிறோம். தன் பிள்ளையிடத்திலிருந்து எந்த கைமாறும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு உள்ளம் என்றால் அது தாயுள்ளம். ஒருவேளை தாய் எதிர்பார்த்தும் அந்த குழந்தைகள் தராவிட்டால், தர முடியாத நிலைமையிலேயோ தர விருப்பமில்லாத நிலையிலோ இருந்தாலும் தாய் அவர்களை வெறுக்க மாட்டாள். இந்த அன்புள்ளத்தை தேவன் தமக்கும் எடுத்துக்கொள்கிறார். தம்மை வெளிப்படுத்துவதற்கு இந்த சொற்களை பயன்படுத்துகிறார். பவுல் வெறுப்புணர்வு, கசப்புணர்வு, பொறாமை, எரிச்சல், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இப்படிப்பட்ட குணத்திலே இருந்து அவருக்கு கிடைத்த மன்னிப்பு, அழைப்பு, வாய்ப்பு, இதை மூன்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் பெற்றுக்கொள்கிறார். பவுலுடைய ஆரம்ப கால ஊழியங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் சடுசடுவென்று இருக்கும். ஆனால் காலப்போக்கிலே அவர் தனது ஊழியங்களை நிறைவேற்றும் பகுதியிலே வரும்போது மிக அன்பானவராக, மிக எளிமையானவராக, தன்னலமற்றவராக, தன்னையே முழுவதுமாக மனிதர்களுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் அர்ப்பணிக்கிறவராக இருப்பார். மரணத்தை தழுவும் அளவுக்கு அவர் தன்னை துணிந்து ஒப்புக்கொடுக்கிற அன்புள்ளமாய் மாறிவிடுவார். ஏனெனில் அந்த தெய்வீக அன்பை, கிறிஸ்துவை அவர் ருசித்தார். அவர் 2ஆம் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். வனாந்தரத்தில் தேவன் அநேக காரியங்களை பவுலுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இத்தனை அதிசயமான வெளிப்பாடுகளுக்கு மத்தியிலே அவர் மிகவும் உயர்த்தி சொல்லுவது தேவனின் அன்பைத்தான். You cannot explain the godly love. தேவன் மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை மனித பாஷைகளை கொண்டு விளக்கப்படுத்தவே முடியாது. இதை எபிரேய மொழியிலே, கிரேக்க மொழியிலே அகாபே என்று சொல்லக்கூடிய அன்பாக, தன்னலமற்ற அன்பாக, எந்த ஒரு காரியத்தையும் தனக்கென்று எதிர்பார்க்காத அன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு என்ற இந்த வார்த்தைக்கு நாம் விளக்க உரை கொடுக்கவே முடியாது. அன்பை வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய மகத்துவங்கள் அத்தனை மேன்மையானவைகள். அதே போல அவருடைய அன்பையும் இந்த பூமியின் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அது அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவம், உணர்வு. அன்பு இல்லாத எந்த ஒரு ஆன்மீக வரமும் தேவையற்றது. அது தேவனுக்கு பிரியமில்லாதது. வரங்கள் அநேகமாய் இருக்கலாம், தாளந்துகள் அநேகமாய் இருக்கலாம். ஆனால் அன்பு இல்லை என்றால் அவைகளினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தியாகமும் வீண் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு என்பது என்னென்ன என்று சொல்லி மிகப்பெரிய பட்டியலை தருகிறார். அன்பு இப்படிப்பட்டது, அன்பு இதை செய்யாது என்று சொல்லி அன்பின் பாசிட்டிவ், நெகட்டிவ் கேரக்டர்களை, குணங்களை பட்டியலிட்டு காட்டுகிறார். அன்பு என்ற இந்த தேவனின் அன்பு, அகாபே அன்பை தன்னலமற்ற அன்பாகவும் நித்திய அன்பாகவும் நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த அன்பை தவிர நமக்கு சரீரத்திலே, மனதளவிலே, இந்த பூமியிலே வாழும்போது ஒருவர் மேல் ஒருவர் உண்டாகக்கூடிய அன்புகள் உண்டு. அது உணர்ச்சி பூர்வமான அன்பு, இரத்த சம்பந்தமான அன்பு என்றெல்லாம் நாம் விவரிக்கலாம். நண்பர்களுக்கு இடையாக இருக்கக்கூடிய ஒருமனப்பட்ட அன்பு, ஒத்த கருத்து, ஒருமனமுடைய அன்பு. ஆனால் இதெல்லாம் ஒரு மனிதன் பிற மனிதனிடத்தில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது சம அளவிலே அல்லது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் தன்மையிலே இருக்கும் அன்பு, இந்த உறவுகள் எல்லாம். ஆனால் தேவன் நாம் பாவிகளாயிருக்கையில் நம் மீது அன்பு கூர்ந்து, அப்படிப்பட்ட, அதாவது தகுதியே இல்லாத நமக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கம், அந்த கிருபை, அந்த மன்னிப்பு, அந்த அன்பை குறித்து தான் இந்த 13ஆம் அதிகாரம் விளக்கப்பாடமாக எழுதுகிறார். 31ஆம் வசனத்திலே 12:31 ஆவியின் வரங்கள் அநேகம் உண்டு, அவைகளை நீங்கள் நாடுங்கள்,
நீங்கள் ஆவியின் வரங்களுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனாலும் அதிக மேன்மையான ஒரு வரத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வரம் என்ன தெரியுமா என்று சொல்லி அன்பை குறித்து விளக்க பாடம் எழுதுகிறார். அநேக பாஷைகளை கற்று அறிந்தவராய் இருந்தார். இதை அறிவுக்கு இணையாக சொல்லுகிறார். நான் அநேக பாஷைகளை கற்று இருந்து அறிவிலே நிபுணனாக இருந்தாலும், ஏன் பரலோகத்திலே பேசப்படக்கூடிய அந்த தூதர் பாஷைகளை பேசினாலும், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அல்லவா, பரலோக தரிசனத்தை கண்டார் அல்லவா, ஒருவேளை பரலோகத்திலே தூதர்கள் பேசுகிற பாஷையையும் அவர் கேட்டிருக்கலாம். அந்த பாஷையை நான் கற்று பேசினாலும், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியையும் நான் கற்றுவிட்டேன், அவைகளிலே நான் பேசுகிறேன், அதையும் மீறி நான் தூதர்கள் பேசும் பாஷையிலும் பேசினாலும் தேவனின் அன்பு எனக்குள்ளாக இல்லை என்றால் அது வெறும் சத்தம் போல இருக்கும். அதுவும் சலசலவென்று கேட்க விருப்பமற்ற சத்தம் போல இருக்கும். அது மாத்திரமல்ல, திடீரென ஜங் என்று ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை, திடீரென்று ஒலிக்கிற ஓசையை போல, அந்த கைத்தாளத்தை போல இருக்கும். அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பயமுறுத்துதல் தான் உண்டாகும், மன திருப்தி உண்டாகாது, மன பேதலிப்பாய் இருக்கும். திடுக்கிட்டு நான் திரும்பி பார்ப்பேன். ஒரு அமைதி நிலையை விட்டு நான் வேறொரு அசாதாரணமான மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய, ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய மனநிலைமைக்கு தள்ளப்படுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு இல்லை என்றால் இப்படிப்பட்ட பக்க விளைவுகளை உடைய வரங்களை உடையவர்களாய் காணப்படுவோம். சரி, நான் அறிவு சார்ந்து பல பாஷைகளை பேசலாம், அது அன்புக்கு இணையாகாது. அதே போல ஆன்மீக காரியத்துல நான் தீர்க்க தரிசன வரங்களை உடையவனா இருக்கலாம். பல ரகசியங்களை, பரம ரகசியங்களையும் கூட நான் அறிவிக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனையாளராக, சொற்பொழிவாளராக நான் இருக்கலாம். ஆன்மீக வழிகாட்டிகளாக நான் இருக்கலாம். அல்லது மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் கிறிஸ்துவின் அன்பிலே சாரமேறியதாய் இல்லாவிட்டால் அதனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பு என்பது ஆவியின் கனி, முதன்மையான கனி. இந்த அன்பின் கனியினாலே தான் நாம் ஆண்டவரை ருசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை இறுக கட்டி வைத்துக் கொள்கிறார். அன்பு இல்லாத எந்த ஆசீர்வாதமும், அன்பில்லாத எந்த வரங்களும், அன்பில்லாத ஆன்மீக சிந்தையும், அன்பில்லாத இந்த உலக சார்ந்த அறிவும் ஒன்றுமே இல்லை. அவை குப்பையாக இருக்கும், வெறும் சத்தம் போல இருக்கும், யாரையும் உயிர்ப்பிக்காது, யாருக்கும் பிரயோஜனமாய் இருக்காது. அது எனக்கே பிரயோஜனமாய் இருக்காது. ஏனெனில் அன்பு எப்படிப்பட்டது என்று 4ஆம் வசனத்திலே, சாந்தமானது, நீடிய சாந்தமானது. அன்புக்கு பொறாமையே கிடையாது. அது தன்னை புகழாது, திமிரு பிடிச்சு போய் இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தன்னுடைய புகழ்ச்சியை நாடாது, தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் சும்மா கோபப்படாது, யாருக்குமே தீங்கு செய்யாது, அநியாயத்தினாலே உண்டாகக்கூடிய லாபத்திலே சந்தோஷப்படாது, சத்தியத்தினால உண்டாகக்கூடிய விளைச்சலிலே அது சந்தோஷப்படும். ஒரு மனிதனுக்குள்ளாக இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் எந்த சூழலையும் அவன் சகித்துக் கொள்வான், எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வான், சகலத்தையும் விசுவாசிப்பான், நம்புவான், பிற மனிதர்களுக்கு வாய்ப்புகளை தருவான், தன்னை மறந்து பிறரை முன்னிறுத்துவான், சுயம் அங்கே அழியும். கிறிஸ்து அப்படித்தான் தனது சுயத்தை அழித்து கொண்டு தேவனின் அன்பை வெளிப்படுத்தினார். அன்பின் இலக்கணமாக சிலுவை பரியந்தம் அவர் பட்ட அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள், வார்த்தைகளால் அளவிட முடியாதவைகள், மன உளைச்சலுக்கு அவர் ஆளானது, தம் சொந்த மக்களாலே அவமானப்படுத்தப்பட்டது, உலக ஒட்டுமொத்த மக்களால் வெறுக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, தன்னிச்சையாய் விடப்பட்டது, தனிமையிலே அவர் பட்ட வேதனை அத்தனையும் அவர் சகித்து கொண்டு தன்னலமற்ற அன்பாக அவர் நமக்கு தம்மையே ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு ஒரு காலும் ஒளிந்து போகாது. தீர்க்க தரிசனம் கூட ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் கூட மாறி போகும். ஏன்னா தீர்க்க தரிசனம் தேவன் கொடுப்பது. தேவன் தரிசனம் கொடுக்கலன்னா யாரும் பேச முடியாது. 400 வருஷம் அமைதியான வருடம் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலே ஆண்டவர் யாரிடத்திலும் தரிசனத்தினாகிலும் எதுவினாலும் பேசவில்லை என்று பார்க்கிறோம். ராஜாக்களின் புத்தகங்களிலும்
இப்படியெல்லாம் வாசிக்கிறோம். அப்படியானால் தீர்க்க தரிசனங்கள் கூட ஒளிந்து போகும், இல்லாமல் போய்விடும். அந்நிய பாஷை, பாபேலில் தான் பாஷைகள் பகுக்கப்படுகிறது. அதற்கு முன்பாக பாஷைகள் இல்லை. பாஷைகளை மீண்டும் தேவன் ஒழித்து போட முடியும், ஆனால் அன்பு ஒழியாது. அறிவு கூட குறைவுள்ளதுதான். அறிவு அழிந்து கொண்டேதான் இருக்கிறது. டிவி வந்திருந்தப்போ பிரமிப்பா பார்த்தோம். யார் வீட்டுல டிவி ஓடுச்சுன்னா அப்படி பிரமிப்பா பார்ப்போம். ஆனா இன்னைக்கு டிவியை ஒரு பொருட்டா யாருமே நினைக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு அறிவு குறைந்து போயிற்று, அதாவது ஒளிந்து போய்விட்டது. இப்படி அறிவு கூட ஒளிந்து போய்விடும். எவ்வளவு வசதியான வீட்டிலே வாழ்ந்திருந்தாலும் 10 நாள் உணவில்லாமல் நீங்கள் ஒரு அறையிலே அடைந்து விட்டீர்கள், ஆனால் உங்கள் அறிவு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படி அறிவு அழியக்கூடியது. தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாட்டை அப்படியே புரிந்து கொள்ளுகிற மனிதன் ஒருவனும் இல்லை. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நிறைவானது என்னவென்றால், கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பதும் அதை நமக்குள்ளாக வளர்ப்பதும் அதை பிறருக்கு பிரதிபலிப்பதுமே அல்லாமல் வேற ஒன்றும் நிறைவானது இல்லை. நாம் ஆரம்ப கால கிறிஸ்தவர்களாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினோம், குழந்தையைப் போல சிந்தித்தோம், குழந்தையைப் போல யோசித்தோம். நான் 2ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலத்தில் என் சகோதரன் ரேடியோ எப்படி வேலை செய்கிறது என்று எனக்கு சொல்லி கொடுத்தான். என்னுடைய அண்ணன் அந்த வயிறு வழியா எல்லாரும் நடந்து நடந்து வந்து அதில் பாட்டு பாடுவாங்க என்று சொன்னான். நான் அப்படிதான் கற்பனை செய்து கொள்வேன். வயிறு வழியா சின்னதா மாறி எல்லாரும் நடந்து வந்து பாடிட்டு போவாங்க அப்படின்னு. இழந்த பல கொட்டையை முழுங்கி விட்டால் போச்சு போச்சு மரம் வளரப்போதும் வயிற்றுலேருந்து அப்படியே மண்டையை பிளந்துட்டு மேலே வரும் என்று சொல்லுவானா, நான் அப்படியே நம்புவேன். இப்படி நம்முடைய அறிவு குறைவானது. அந்தந்த குழந்தை பருவத்திலே அந்தந்த பருவத்துக்கேற்ற முதிர்ச்சி நமக்கு இருக்காது. அனுபவம் தான் நமக்கு இது சரி இது சரியில்லை என்று நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படி என்றால் நாம் இன்னும் பூரண அனுபவம் உள்ளவர்களாக இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் கிறிஸ்துவை இன்னும் ஆழமாக நெருங்கி கிட்டி சேர சேர அவருடைய லட்சணங்களும் அவருடைய ஞானமும் அவருடைய அறிவும் அவருடைய அன்பும் நமக்குள்ளாக விதைக்கப்படுகிறது. நாம் ஆவிக்குரிய புருஷர்களாக மெச்சூரிட்டி அடல்ட்டா மாறுகிறோம். ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலையிலே வளர்கிறோம். இந்த வளர்ச்சியானது கிறிஸ்துவின் அன்பினால் தான் உண்டாகும். கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளாகவும் அதை நான் உணர்வதற்கும் ருசிப்பதற்கும், கிறிஸ்துவின் அன்பை நான் மீண்டும் தேவன் மேலே வைப்பதற்கும், அந்த அன்பை பிற மனிதர்களிடத்திலே காட்டுவதற்குமாக நான் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய புருஷ லட்சணம். இந்த அன்பான செயல்களை எனக்குள்ளாக தன்னலமற்ற யோக்கியமான தற்பொழிவை நாடாத எல்லாவற்றையும் சகித்து கொள்கிற விட்டு கொடுக்கிற இந்த அன்பை நான் எனக்குள்ளாக வைத்து கொள்ளும் போது கிறிஸ்துவின் சாயலிலே நான் மாறுகிறேன். இது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்றால், கண்ணாடியிலே என்னை பார்ப்பது போல இருக்கிறது. அதாவது கண்ணாடியிலே நான் அன்பிலே நிறைந்தவனாக கண்ணாடியிலே என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சாயலை நான் பார்க்கிறேன். என் மனசாட்சியே எனக்கு சாட்சி சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி என்னை நானே பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்ப்பது போல உணர்கிறேன். நித்தியமான வாழ்விலே அந்த கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிப்போம். எனக்கு உண்டாயிருக்கிற அனுபவங்கள்னாலே நான் அறியப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவோடு வாழ்வீர்களானால் கிறிஸ்துவோடு உள்ள அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். அது உங்களுக்கு நிறைவான அன்பு முதிர்ச்சியை தரும். இப்பொழுதும் நான் என்ன சொல்லுவேன்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்று தான் நிலைச்சிருக்கும். இது எல்லாம் அழிந்து போய்விடும். அது அறிவாயிருக்கலாம், பாஷையாயிருக்கலாம், தீர்க்க தரிசனங்களாயிருக்கலாம், வரங்களாயிருக்கலாம், என்ன காரியமாயிருந்தாலும் இந்த மூன்று, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்று தான் நிலைத்திருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தின் கருத்து என்னவென்றால், என் தேவன் தனது வெளிப்பாட்டாகிய வேதத்திலே சொல்லியிருக்கிற காரியங்களை கண்டிப்பாக செய்வார். அவர் பொய் உரைக்க மாட்டார். அவர் சொன்ன காரியங்கள் அனைத்தும் நடக்கும். என் வேதம், நான் வாசிக்கும் இந்த வேதம் பொய்யுரைக்காது என்று நம்புவது விசுவாசம். அதாவது காணாதவைகளை நாம் விசுவாசிக்கிறோம். கண்டு என் வாழ்க்கையிலே முற்காலத்தில் ஏற்பட்ட போராட்டங்களிலே தேவன் எனக்கு உதவி செய்வார், இனியும் எனக்கு அப்படி உதவி செய்வார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிப்பது போல, என் வாழ்க்கையிலே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்பி இருப்பது நம்பிக்கை. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து என் மேல் அன்பு கூர்ந்து தன்னையே ஒப்பு கொடுத்தது போல, நான் என்ன ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கூர்ந்து என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னை
மறுதலித்து நான் எனது சுயத்தை விட்டு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க விரும்புகிறேன். இந்த மூன்றிலும் கடைசி வரை நிலைத்திருக்கக்கூடிய பெரியதா இருக்கக்கூடியது அன்புதான். பிரியமானவர்களே, அன்பில்லாமல் உயர்தர விசுவாசம் இருந்தாலும் நாம் பரலோகம் போக முடியாது. அன்பில்லாமல் உயர்தரமான நம்பிக்கை, எதிர்ப்புகளிலே தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை பற்று இருந்தாலும் நாம் பரலோகம் போக முடியாது. எதை செய்தாலும் அன்பினாலே செய்ய வேண்டும். தேவனுடைய நாம மகிமைக்கென்ற அன்பினாலே செய்ய வேண்டும். இந்த மனிதனும் இந்த மனுஷியும் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்க வேண்டுமே என்ற வாஞ்சையோடு காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த பூமியிலே முழுமையான கிறிஸ்துவின் அன்பை நம்மால் வளர்த்து கொள்ளவும் பிரதிபலிக்கவும் இயலாவிட்டாலும் இன்றைய நாளிலிருந்து நான் கிறிஸ்துவின் அன்பிலே வளர ஆரம்பித்தாலே அதுவே தேவனுடைய கணக்கிலே மிகப்பெரியதாய் இருக்கும். அவர் எப்பொழுதும் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் கடுகளவு ஆரம்பம்தான். ஒவ்வொரு நாளும் கடுகளவு ஆரம்பத்தை புதிய புதிய காரியங்களிலே நாம் செயல்படுகிற ஒவ்வொரு விதங்களிலும் அன்பை அடித்தளமாக வைத்து செய்யும் போது அந்த அன்பிலே நாம் வளர்ந்து பெருகுவோம். தேவன் மகிமைப்படுவார். அவருடைய அன்பை இந்த பூமியிலே வெளிப்படுத்துவதற்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். நிலையான நித்திய பேறு வாழ்வாம் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். இந்த வேத வசனங்களை எல்லாம் கேட்பதினாலே தேவன் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவாராக.